ஹாய்! டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒரு பணியார எக் பெப்பர் கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பொடி பொடி நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பணியார கல்லில் நல்லா ஆயில் ஆர் கீ ரெண்டில் ஏதாவது ஒன்று விட்டு எல்லா குழியிலையும் அந்த எக்கை ஊற்றிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் சைட் பை சைடு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ், பொடி பொடியாக இருக்கிற பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி 4-5 முந்திரி ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் முட்டை மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச பணியாரத்தை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை, பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் காரசாரமான பணியார எக் பெப்பர் கறி செஞ்சாச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.